ஏய் என்ன பிரிக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என்கிட்ட இருந்து ஒருத்தையும் பிரிக்க முடியாது. பிரிச்சிட கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். அத நான் பாத்துக்கிறேன். இது என் குடும்பம். எனக்கு தெரியும் அவரை எப்படி பாத்துக்கணும்னு. நீங்க தான் பார்க்க போறீங்க. மாமா கேட்டாலும் நீங்க தான் பதில் சொல்லவும் போறீங்க. நான் பாத்துக்கிறேன். நீ வெளியில போ. நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பாவம் அந்த குழந்தை. நிலாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காஃபி ஆறிட போகுது, குடிச்சிருங்க. பாட்டுக்கு சட்டப்பட்ட பேர் மாட்டிக்க போறாரு. உங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு. மாமா பாருங்க மாமா, ஜனனி எங்களை தூங்க விடாம பண்றா. தலையில தண்ணிய ஊத்தி எங்களை எழுப்பி விட்டுட்டான். தலைலாம் வலிக்குது மாமா. அவளை கூப்பிட்டு சத்தம் போடுங்க. அப்பா அவங்க எதுக்குப்பா எங்களை எழுப்பணும்? எங்களை வேலை செய்ய சொல்றதுக்கு அவங்க யாரு? காலையிலேயே மூட் அவுட் பண்ணி விட்டுட்டாங்கப்பா. படிக்கணும்ன்ற மூடே போயிடுச்சு. கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கப்பா. அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இப்படி தண்ணி ஊத்தி தான் எழுப்புவாங்களா? அவ சொல்றதெல்லாம் கேட்டு செய்யறதுக்கு இங்க இருக்கிறவங்களா அவ அடிமையா? நாளுக்கு நாள் அவ படுத்துற பாடு இருக்கே. சரிங்க, என்னமோ விளையாட்டுத்தனமா பண்ணிருப்பா. நீங்க 2 பேரும் எந்திரிக்க வேண்டாமா? இப்போவாவது எந்திரிச்சிங்களே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? குழந்தைங்க தலையில தண்ணி ஊத்தி இருக்கா, நீ சமாளிக்க பாக்குற? உன் செல்லம் தான் அவளை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. ஜனனி, ஏ ஜனனி, என்னது? எது மாமா? இப்படி பிள்ளைங்க தலையில தண்ணி ஊத்தி வச்சிருக்க? ஜலதோஷம் பிடிக்காது? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது? உனக்கு அறிவே இல்லையா? மாமா, ரம்யா கூட சேர்ந்து வர வர நம்ம காவேரியும் கெட்டு போறா. ஆனா நான் அத சொன்னா நீங்க அத கேட்கவா போறீங்க? அத சொல்றதுக்கு நீ யாருன்னு கேப்பீங்க, அப்படிதானே? பரவாயில்ல மாமா. ஆனா காவேரி 13 அரியர்ஸ் வச்சிருக்காளே. அதுக்கு நம்ம என்னதான் பண்றது? படிச்சாதானே கிளியர் பண்ண முடியும். அவ எங்க படிக்கிறா? இப்படி இருந்தா அவ எப்படி படிக்க முடியும்? அதான் மாமா நான் இந்த மாதிரி பண்ணி எழுப்பி படிக்க சொன்னேன். என்னது? காவேரி, நான் படிச்சு எழுதுன எல்லாமே அரியரா? எப்படி கிளியர் பண்றது? நல்லா படிச்சப்போ உன்னை போய் அப்பா படிக்க வச்சாரு பாரு. ஏய், என்ன முறைக்கிறீங்க? என்ன இந்த ரம்யாவது ஏதாவது சொன்னாலா? அவ எப்படி சொல்லுவா? அரியர் வந்ததே அவளால தானே. மாமா வேண்டாம். என்ன வேண்டாம்? கிளறி விடாதீங்க. காவேரி, உனக்கு அரியர்ஸ் இருக்கா? ஜனனி சொல்றது உண்மையா? அப்பா அது வந்துப்பா என்ன ஆச்சுன்னா, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இருக்குப்பா. 13 அரியர்ஸ். ஏய், நீ எதுக்கு படிக்க போற? அதுக்கு பதிலா செங்கல் சூளையில செங்கல் சுமக்கலாம். ஏன் கூட இந்த ரம்யாவை சேர்த்துக்க. அப்பா, கொஞ்ச நாளா இவர் பேக் தூக்கிட்டு அடிக்கடி கிளம்பிடுறாரு. கேட்டா சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன மதிக்கிறதும் இல்ல. இவர் சின்ன வீடு வச்சிருக்காருப்பா. ஐயோ, அப்படி இல்லனா சத்தியம் பண்ண சொல்லுங்க. மாப்பிள, நீங்களும் நீங்களுமாவா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க அப்படிப்பட்ட ஆளான்னு கேட்டேன். ஆளாளுக்கு பேசி பேசியே கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க மாமா. என்ன நம்புங்க மாமா. மாமா, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது மாமா. அப்பா நம்பாதீங்கப்பா. ஏய் ஏய், அப்படி ஏதாவது இருந்தா எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அப்ப விட நான் ஒத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள பேச்சுது? நீங்க எங்க போறீங்கன்னு உங்க பின்னாடியே வந்து அவளை நாங்க கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, நானே தேடி கண்டுபிடிச்சா ஒத்துப்பீங்க, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல அமராவதி. எனக்கு சின்ன வீடுலாம் யாருமே இல்லன்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு,
என்ன நம்பு அமராவதி, நான் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. ச்சீ, உங்களெல்லாம் நம்பின பாரு. ஐயோ அமராவதி. ச்சே, அட பாவீங்களா, உண்மையிலேயே நான் சின்ன வீடு தான் வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ? சித்தி, என்ன சித்தி, ஏதாவது பிரச்சனையா? என்னத்தனமா சொல்றது, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சுமதி கிட்ட கேட்டேன், அவதான் இந்த அட்ரஸ் சொல்லி அனுப்புனா. சரி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா ஏன் வரல? என்ன சித்தி ஆச்சு? ரொம்ப அவசரம்னா சுமதி கிட்ட போன் பண்ண சொன்னா நானே வந்திருப்பேனே. அப்பாக்கு என்னாச்சு? பழையபடி உடம்பு சரியில்லையா? அப்பா வீட்டுல இல்லம்மா, எங்க போனாரு? வேலை தேடி பெங்களூருக்கு போயிருக்காரு. என்னாச்சு? துளசி, அப்பா முன்ன மாதிரி இல்லம்மா. எப்ப பார்த்தாலும் நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயம். சரி, நீங்க தைரியம் சொல்ல வேண்டியதானே? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், சுமதி கூட சொல்லி பார்த்துட்டா. அவர் உன்ன நினைச்சுதான் துளசி பயந்துகிட்டே இருக்காரு. அதான் சொன்னல சித்தி, கொஞ்ச நாள் இருந்துட்டு நானே வந்துருவேன்னு. அப்புறம் என்ன? அவர் உன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறாருமா. அவரால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியல, நினைச்ச நேரத்துக்கு உன்னை பார்க்கவும் முடியலன்னு அவர் மனசு பாதிச்சிருக்குமா. நான் என்ன சித்தி பண்றது? என் சூழ்நிலை அப்படி. எல்லாம் சரியானதும் நானே வந்துட போறேன். அது அவரால் புரிஞ்சிக்க முடியலையேம்மா.